Hi my dear friends and families, welcome back to our channel Pops Craft Time. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மினி ஸ்கூல் சப்ளைஸ் தான் பண்ண போகிறோம். மினினா ரொம்ப சின்னதாக ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் தான் பண்ண போகிறோம். பென்சில், எரேசர் எல்லாமே ரொம்ப குட்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பென்சில் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு டூத்பிக் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் நான் பட்ஸில் பெயிண்ட் டிப் பண்ணிவிட்டு இந்த டூத்பிக் ஸ்டிக்கில் கலர் பண்ணியிருப்பேன். பட்ஸ் வச்சு கலர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கூட கலர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த டூத்பிக் ஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜில் கொஞ்சமாக பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி பென்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியோ இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணியோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்மளுடைய மினி பென்சில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க ஒரிஜினலாக அந்த மாதிரியே இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால தான் சேஞ்ச் ஆகிருக்கு. வீடியோவும் போட முடியல. சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு நான் மினியை எப்படி கலர் பென்சில் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் டூத்பிக் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸில் கலர் பென்சில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் டூத்பிக் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 கலர்ஸில் கலர் பென்சில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 8 டூத்பிக் ஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நிறைய பேர் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட மாதிரியான கிராஃப்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. சீக்கிரமாக நான் எல்லா வீடியோஸும் போடுறேன். எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம மினியாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் அந்த எல்லா டூத்பிக் ஸ்டிக்கையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணும்போது டூத்பிக் ஸ்டிக்கு கீழே அந்த கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஷார்ப் எண்ட் இருக்கும் இல்லையா, அதில் கடைசி இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜில் மட்டும் கலர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரியே கலர் பென்சில் கிடைக்கும். எப்படி நம்ம பென்சிலில் கலர் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த கலர் பென்சிலையும் பண்ணியிருக்கோம். சேம் தான், பட் என்னென்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேங்க, மிச்சம் இருந்த டூத்பிக் ஸ்டிக் எல்லாத்துக்குமே நான் கலர் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நம்மளுடைய கலர் பென்சில் கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்கும். என் கையில் வைக்கும்போதே அவ்வளோ குட்டியாக இருந்தது. இதுக்கு விட நம்ம குட்டியாக கூடி பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மினியாக எப்படி எரேசர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹோல் எரேசர் எடுத்துக்கிறேன். அந்த எரேசரில் சின்ன பீஸ் கட் பண்ணிடலாம். அதுக்கு கட்டர் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த எரேசர் ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மினி ஸ்கூல் சப்ளைஸை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஹோல் எரேசர்லேருந்து ஒரு சின்னதாக ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்கொயர் பீஸை நம்ம இன்னும் டபுளாக பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரா இருந்தது இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரொம்ப சின்னதாக நமக்கு எரேசர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய எரேசர்லேருந்து சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மினி எரேசருக்கு மேலே வச்சு ஒட்டிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி எரேசர் தேவைன்னா நீங்கள் மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு ரேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு நம்ம புதுசாக வாங்கின மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நான் சிம்பிளாக
நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு ஐடியாவை வச்சுட்டு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த எரேசருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மினி ஸ்கூல் சப்ளைஸை பார்க்கலாம். சின்னதாக ஸ்கேல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு தின்னான கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ரீசெண்டாக நான் 5 பென்சில் டெக்கரேஷன் ஐடியாஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே வந்துட்டு அந்த வீடியோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து பென்சில் டெக்கரேஷன்ஸ் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் பார்ட் 2 வீடியோ வேணுமானுமே வந்து சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணலாம். நம்மளுடைய மினி ஸ்கேலுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான். அட்டை வந்து இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மினி ஸ்கேல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியான மினி ஸ்கூல் பேக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு கிராஃப்ட் ஷீட் எல்லோ கலர் வந்து எடுத்துக்கிறேன். கிராஃப்ட் ஷீட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் இல்லை, கொஞ்சம் அட்டை மாதிரி தான் வந்து இருக்கும், பட் கலர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை நான் வந்து கிராஃப்ட் ஷீட்டுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கிராஃப்ட் ஷீட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நான் பேக் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதை சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் சிம்பிளான கிராஃப்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஷீட்ஸ் வந்து பேக் ஷேப்பில் கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட் அந்த ஷீட்ஸில் வந்து சைட் கார்னர்ஸில் கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு பிங்க் கலர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக வந்து லைன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ஒட்டி கவர் பண்ணிடுங்க. அப்படி கவர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேக் ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதே ஷீட்டில் வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப தின்னான ஷீட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து 4 சைட்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கில் ஹேண்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய டிசைன்ஸில் பேக்ஸ் அண்ட் நிறைய மினி நோட்ஸ் எல்லாமே வந்து டீச்சர் செட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரியலாக வந்து இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வந்து டாக்டர் செட், டீச்சர் செட், கிச்சன் செட்டுன்னு சொல்லிட்டு நிறைய செட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் செட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட்டே நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் எடுத்துகிட்டு நான் கார்னர்ஸில் ஒட்டியிருப்பேன். மினியாக நமக்கு ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மினியாக வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறீனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நான் சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு மினியாக தான் பண்ண போகிறோம், அதனால் சின்ன நோட் தான் தேவைப்படும். அதனால் எக்ஸ்ட்ரா அந்த பீசஸை நான் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்கு மேலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா நமக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து ஃபெவிஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு இந்த பேப்பருக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான். எல்லா பேப்பர்ஸையும் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, முடிஞ்சால் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிகிட்டே வரலாம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு எல்லா பேப்பர்ஸையுமே நம்ம ஒட்டியாச்சு. நான் இப்போ நம்ம பண்ண மினி பென்சில் யூஸ் பண்ணி வந்து எழுதி காமிக்கிறேன். ரொம்ப குட்டியாக மினியாக வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், 2 மினிட்ஸில் கூட நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா குட்டீஸுமே வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கோ இல்லை உங்களுடைய பார்பீஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மினி போர்டு ஆர் ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு நான் சார்ட் பேப்பரில் சின்ன பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக மடங்கக்கூடிய அட்டையை வந்து அதே ஷேப்பில் வந்து அதே சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. கார்னர்ஸில் வந்துட்டு நம்ம டூத்பிக் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறேன். இதே மாதிரியே 4 கார்னர்ஸ்லேயுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம்.
டூத்பிக் ஸ்டிக்குக்கு பதிலாக நம்ம வந்து தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேம்பூ ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேம்பூ ஸ்டிக் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டூத்பிக் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். சைட் கார்னர்ஸ் ஒட்டுறது வந்து ஆப்ஷனல் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் டூத்பிக் ஸ்டிக் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்மளுடைய மினி ஸ்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வந்து பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ நான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த டஸ்டருமே வந்துட்டு நான் டீச்சர்ஸ் செட் வீடியோவில் தான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த டஸ்டரை வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தியாக போயிடும்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோடைய லிங்க்மே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம மினி ஸ்லைட் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குடைய டஸ்டர் அண்ட் சாக் பீஸ். ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பொருள் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு மினி ஸ்கூல் சப்ளைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு ஸ்கூல் சப்ளைஸ்னு சொல்லலாம். ஓகே, என்னென்னா வந்து நம்ம கால்குலேட்டர் தான் மினியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டிட்டு இதே மாதிரி நீங்கள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கலர் பேப்பர்லேயும் பண்ணலாம், பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம பிளெயின் ஃபோம் ஷீட் ஆர்எல்ஸ் நம்ம கார்ட்போர்டு வச்சு பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒயிட் ஷீட்டில் நான் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் பை லைனாக வந்து ஒட்டிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸை பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்துட்டு இந்த A4 ஷீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸை வந்துட்டு நான் இந்த பிளெயின் ஃபோம் ஷீட் மேலே ஒட்டிட்டேன். மேலே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக ஒரு கால்குலேட்டர் மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியாக நமக்கு கால்குலேட்டர் வந்து ரெடி ஆயிரும். இனி நம்ம நம்பர்ஸ் மட்டும் வந்துட்டு போடல. ஸோ நம்பர்ஸுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் 1 2 3 4ன்னு சொல்லிவிட்டு நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். நம்பர்ஸ் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மினி கால்குலேட்டர் ரெடி. மினி கால்குலேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மினி ஸ்கூல் நோட் புக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு சில நோட் புக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் குட்டியாக எப்படி நம்ம நோட் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த பீசஸை நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட ஸ்டிக்கர் டைப்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் இருந்தது. ஸோ அந்த ஷீட்டை வச்சுட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் பிளெயின் ஃபோம் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் வந்து இமேஜஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தனால நான் ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுட்டு 2 சைட்ஸில் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து இந்த மாதிரி அடிச்சிருங்க. ஸோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து ரொம்ப குட்டியாக ஒரு நோட் புக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். க்ளூ இல்லாமல் நான் ஈஸியாக வந்துட்டு நோட் புக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸ்டாப்லர் பின் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மினி நோட் புக்குமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பெரிய நோட் புக் தேவைனாலும் இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பொருள் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு மினி எக்ஸாம் பேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நல்ல திக்கான கார்ட்போர்ட் பீஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லாம் கட் பண்ணியிருக்கேன். அதோடைய மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஸோ எக்ஸாம் பேடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நமக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரைகிறதுக்காக நான் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிக்கிறேன். பிளாக் பென்னுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கெட்ச் பென்ஸ் ஆர் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி வந்து
வரைஞ்சிக்கோங்க. நான் உட்டன் பேட் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிசைனாக பார்பி இமேஜ் போட்ட மாதிரி நிறைய பேட் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் பேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த இமேஜ் வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டிடலாம். ஆர் எல்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன்ல ஸ்டிக்கர் டைப்பில் வந்து ஷீட். ஸோ அந்த ஷீட்டை ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸாம் பேட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, நான் வந்து உட்டன் பேட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் பேட் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இந்த எக்ஸாம் பேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம பண்ணியிருந்த மினி ஸ்கூல் சப்ளைஸ் திங்ஸில் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியுமே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த மினி பேட்மி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டீச்சர் செட்டில் வந்து நான் நிறைய திங்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் சின்னதாக வந்து காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நான் ஒரு மினி பேக் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பேக் வந்து மை ஃபேவரேட் மினி பேக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய நோட் புக்ஸ் வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நோட் புக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நியர்லி நான் நோட் புக்ஸ் வந்து 5 நோட் புக்ஸ் அந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் 3 நோட் புக்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எமோஜிஸில் வந்து நம்ம நோட் புக்ஸ் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த நோட் புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மினி லஞ்ச் பேக் பண்ணியிருந்தோம். ஸ்கூல் பேக்கு மேட்சிங்காக வந்து லஞ்ச் பேக் நான் செஞ்சுருக்கேன். ஸோ மினி ஸ்கூல் பேக் அண்ட் லஞ்ச் பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் பேக் தான் பண்ணியிருக்கோம். டீச்சர்ஸ் பேக் வந்து கலர் பேப்பர் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கலர் பேப்பர் வச்சு இந்த டீச்சர் பேக் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். டீச்சர் செட் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.